வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி யோவான் சுவிசேஷ புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் முழுக்க நம்ம தியானம் பண்ண போகிறோம். முதல் 3 வசனத்தை நம்ம வாசிப்போம். அவர் அப்புறம் போகையில் பிறவி குருடனாகிய ஒரு மனுஷனை கண்டார். அப்பொழுது அவருடைய சீஷர்கள் அவரை நோக்கி, ரபி, இவன் குருடனாய் பிறந்தது யார் செய்த பாவம்? இவன் செய்த பாவமோ இவனை பெற்றவர்கள் செய்த பாவமோ என்று கேட்டார்கள். இயேசு பிரதியுத்தரமாக, அது இவன் செய்த பாவமும் அல்ல, இவனை பெற்றவர்கள் செய்த பாவமும் அல்ல, தேவனுடைய கிரியைகள் இவனிடத்தில் வெளிப்படும் பொருட்டு இப்படி பிறந்தான். அல்லேலூயா. இந்த நாளுடைய செய்தியின் தலைப்பு கடவுளின் செயல்கள் அல்லது கடவுளின் செயல்கள் அல்லது தேவனின் கிரியைகள். ஆங்கிலத்தில் சொல்ற ஒர்க்ஸ் ஆஃப் காட். ஒர்க்ஸ் ஆஃப் காட், கடவுளுடைய செயல்கள், கடவுளுடைய கிரியைகள், தேவனுடைய கிரியைகள். ஆமென். நம்ம வாழ்க்கையில ஆண்டுடைய செயல்கள், ஆண்டுடைய கிரியைகள் ஆமென் உண்டாக போகிறது. இங்க வாசித்த இந்த வேத பகுதியில அவர்கள் அப்புறம் போய் கொண்டிருக்கும் போது அங்க ஒரு குருடனை சீஷர்கள் பார்க்கறாங்க. சீஷர்கள் பார்க்கும்போது ஆண்டவராகிய இயேசு கிட்ட கேட்கிறாங்க, ஆண்டவரே, இந்த குருடன் இவன் குருடனா பிறந்தது. அவன் பிறக்கும்போது குருடனா தான் பிறந்தான். பிறக்கும்போது எப்படிதான் பிறந்திருக்கிறான்? குருடனாவே பிறந்திருக்கிறான். பிறக்கும்போது அவனுக்கு கண்ணு தெரியல, குருடன். கண்ணு தெரியாதவனாகவே உடனேயே தன் கண்ணு தெரியாதவனாகவே பிறந்திருக்கிறான். அப்போ சிசர் கேட்கிறாங்க, இவன் குருடனாய் பிறந்திருப்பது இவன் செய்த பாவமோ அல்லது இவனை பெற்ற பெற்றோர்கள் செய்த பாவமோ என்று கேட்கிறாங்க. நம்ம வாழ்க்கையில கூட நிறைய கஷ்டங்கள், நெருக்கங்கள், பாடுகள், உபத்திரவங்கள், இல்லாமைகள், எவ்வளோ கஷ்டமான சோதனைகள் நம்ம வாழ்க்கையில துன்பத்தையும் கண்ணீரையும் வரவழைக்கிற அநேக காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. அப்போ எல்லாரும் பார்க்குறவங்க என்ன நினைப்பாங்க? நம்முடைய சூழ்நிலை பார்க்கும்போது, நம்முடைய வாழ்க்கையை பார்க்கும்போது, நம்ம குடும்பத்தை பார்க்கும்போது, நம்முடைய வாழ்க்கையினுடைய தரத்தை பார்க்கும்போது எல்லாரும் என்ன பண்ணுவாங்க? பார்த்து இவங்க சர்ச்சுக்கு போறாங்க, ஆலயத்துக்கு போறாங்க, தேவனை ஆராதிக்கிறாங்க, ஆனா அப்படியே தான் இருக்கிறாங்களே. அவங்க வாழ்க்கை தரித்திரத்துல இருக்கு, ஏழ்மையில இருக்கு, கஷ்டத்துல இருக்கு. அப்போ இவங்களுடைய வாழ்க்கையில ஏதோ பாவம் இருக்கு. ஒருவேளை இவங்க பாவம் செய்திருக்கலாம், இல்ல அவங்க மூதாதையர்கள் பாவம் செய்திருக்கலாம். அந்த பாவம் தான் இவங்க வாழ்க்கையை எப்படி மாற்றி வச்சிருக்கு அப்படி சொல்லுவாங்கல்ல. வாழ்க்கையில் சொல்லியிருப்பாங்க நிறைய பேர், இவன் என்ன தப்பு பண்ணானோ, இவங்க என்ன தப்பு பண்ணாங்களோ, இவங்க இப்படி இருக்கிறாங்க. அப்போ அப்படி சொல்லும் போது நம்ம வாழ்க்கை எப்படி, நம்ம சூழ்நிலை எப்படி இருக்கும்ல, கஷ்டமா இருக்கும்ல. யோபுக்கு அவன் சிநேகிதர்லாம் வந்து ஆறுதல் சொல்லுவாங்க. பார்த்தா யோபுடைய வாழ்க்கையில ஒரே நாள்ல அவன் செல்வத்தை எல்லாம் இழந்துட்டான். செல்வம் இழந்து போனா கூட பரவாயில்ல, 10 பிள்ளைகளையும் ஒரே நாள் இழந்துட்டான். பிள்ளைகள் இழந்து போய், சரீரத்தில் இருந்த ஆரோக்கியமும் இழந்து போய், சாம்பல்ல உட்கார்ந்து ஓட்டை எடுத்து தன் சரீரத்தை சுரண்டி கொண்டிருக்கும் போது நண்பர்கள்லாம் வந்து ஆறுதலா சொல்லுவாங்க. பார்த்தா வேலை நீ ஏதாவது தப்பு பண்ணிருக்கலாம், ஆண்டு எடுத்து என்ன பண்ணு, ஒப்பு கொடு. அப்போ எவ்வளோ கஷ்டமா இருந்திருக்காங்க. உடனே எல்லாமே இழந்து போய் மனம் நொந்தவனாக ரொம்ப வேதனையோடு கூட இருக்கும்போது இன்னும் என்ன பண்றாங்க? எரியிற நெருப்புல எண்ணெய் ஊத்துற மாதிரி நிறைய பேருடைய வாழ்க்கையில அப்படிதான். நம்ம கஷ்டத்துல நெருக்கத்துல இருக்கும்போது வந்து நமக்கு உதவி செய்ய மாட்டாங்க. பிள்ளை இப்படி இருக்கிறாங்களே, இப்படி கஷ்டத்துல இருக்காங்களே, நெருக்கத்துல இருக்கிறாங்களே, இவங்களுக்கு நம்ம ஏதாவது உதவி செய்யலாமே, ஒரு ஆறுதலான உதவி செய்யலாம் கூட, பொருள் உதவியோ கொடுக்கலாம் கூட, ஒரு ஆறுதலா இந்த கஷ்டம் மாறிடும்பா, ஏசப்பா மாத்திடுவார்ப்பா, கடவுள் பார்க்கிறாருப்பா, உன்னுடைய வேதனையை ஆண்டவர் பார்க்கிறாருப்பா, உன் கஷ்டமான வாழ்க்கையை ஆண்டவர் பார்க்கிறாருப்பா, ஆண்டவர் மாத்திடுவார்ப்பா அப்படின்னு சொல்லலாம்.
ஆனா என்ன பண்ணுவாங்க, என்னதான் பிரச்சனையோ என்னதான் பாவமும் தெரியல, என்ன பாவம் பண்ணியோ தெரியல, உனக்கு உன் வாழ்க்கை இப்படி இருக்கு அப்படி சொல்லியிருக்காங்களா இல்லையா? என்ன பாவம் பண்ணியோ உன் வாழ்க்கை இப்படி இருக்கு, உன் தகப்பன் தாய் என்ன பாவம் பண்ணாங்கன்னு தெரியல, இப்படி இருக்கீங்க அப்படி சொல்லுவாங்க. அப்போ இந்த குருடனுடைய வாழ்க்கையிலும் இப்படிதான் நடந்திருக்கு. சீசர்களே சொல்றாங்களே, இவன் குருடனாய் பிறந்திருப்பதற்கு இவன் செய்த பாவமோ, இவன் மூதாதையர்கள் இவன் பெற்றோர்கள் செய்த பாவமோ ஆண்டவர்கிட்ட கேட்கிறாங்க. ஆமென். உங்க வாழ்க்கை சூழ்நிலை பார்த்துட்டு போற வரவங்க, சொந்த பந்தவங்க, பார்க்கிறவங்க உங்களை ஏளனமா பேசியிருக்கலாம், ஏளனமா பேசியிருக்கலாம். ஆமென். ஆனா ஆண்டவருடைய வார்த்தை பாருங்க, ஆண்டவருடைய பதில். உங்க வாழ்க்கையில நீங்க அனுபவிக்கிற இப்படிப்பட்டதான நிந்தையான வார்த்தைகளுக்கு ஆண்டவர் பதிலை கொண்டு வந்திருக்கிறார். உங்க வாழ்க்கையில நீங்க மனிதர்களாலே அவர்கள் பேசுற பேச்சினாலே, அவர்கள் உங்களை ஏளனமா பேசின வார்த்தையினாலே நீங்க வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறீங்களே, அதற்கு ஆண்டவர் இந்த நாளில ஒரு வார்த்தையை கொண்டு வந்திருக்கிறார், பதிலை கொண்டு வந்திருக்கிறார். ஆமென். ஆண்டவர் சொல்றாரு, அழகா சொல்றாரு, அது இவன் செய்த பாவமும் அல்ல. இயேசு சொல்றாரு, அது இவன் செய்த பாவமும் அல்ல, இவனை பெற்றவர்கள் செய்த பாவமும் அல்ல, தேவனுடைய கிரியைகள் இவனிடத்தில் வெளிப்படும் பொருட்டு இப்படி பிறந்திருக்கான். ஏன் இப்படி பிறந்திருக்கான்? தேவனுடைய கிரியைகள் வெளிப்படும் பொருட்டு, தேவனுடைய செயல்பாடுகள், தேவனுடைய மகிமைகள் இவன் மூலமா வெளிப்படும் பொருட்டு இப்படி பிறந்திருக்கான். நீங்க சொல்லிருப்பீங்கல்ல, ஏன் தான் இப்படி பிறந்திருக்குன்னு தெரியல, நான் ஏன் தான் இந்த வீட்டில் பிறந்தேன்னு தெரியல, ஏன் இந்த ஊர்ல பிறந்திருக்குன்னு தெரியல. ஆமென். சொல்லிருக்கீங்க இல்லையா? வேற யாராவது நல்ல வசதியான வீட்டுல பிறந்திருந்தா நல்லா இருந்திருக்குமே, நல்ல வசதி படைத்தவங்களுடைய வீட்டுல பிறந்திருந்தா நல்லா இருந்திருக்குமே. நிறைய டைம் நம்ம யோசிப்போம், அவர்கள் நன்றாக இருக்கும் போது, வசதி படைத்தவர்கள் நன்றாக இருக்கும் போது அதெல்லாம் பார்க்கும்போது, நான் இந்த வீட்டுல பிறந்திருந்தா நல்லா இருந்திருக்குமே, இந்த குடும்பத்துல ஒருத்தரா நான் இருந்திருந்தா நல்லா இருந்திருக்குமே. ஆமென். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, உங்களை என்னை பார்த்து, உன்னிலே என்னுடைய செயல்பாடுகள் வெளிப்பட போகிறது, உன்னிலே என்னுடைய கிரியைகள் வெளிப்பட போகிறது, அதனாலதான் நீ இப்படி பிறந்திருக்கிற. நீங்களும் நான் இப்படி பிறந்திருப்பதற்கு காரணம் எதுனா, தேவனுடைய கிரியைகள், தேவனுடைய செயல்பாடுகள் நம்மிலே வெளிப்படுவதற்காக தான் இப்படி பிறந்திருக்கிறோம். ஆமென். தேவனுடைய செயல்பாடுகள் நம் மூலமா வெளிப்பட போகிறது. அப்போ நீங்களும் நானும் பாக்கியம் உள்ளவங்க. ஆமென். அப்ப இப்ப இருக்கிற உபத்திரம் நல்லது, இப்ப இருக்கிற பாடுகள் நல்லது, இப்ப இருக்கிற கஷ்டம் நல்லது, இப்ப இருக்கிற இழப்பு, சந்தித்த இழப்புகள் நல்லது. ஏன் அப்படி சொல்லனா, தேவனுடைய வல்லமைகள், தேவனுடைய செயல்பாடுகள், தேவனுடைய கிரியைகள் நம் மூலமா வெளிப்பட போகிறது. தேவனுடைய செயல்பாடுகள் நம் மூலமா வெளிப்படுவதற்காக தான் நமக்கு இப்படிப்பட்ட ஒரு நெருக்கமான சூழ்நிலை. தேவனுடைய வல்லமைகள் நம் மூலமா வெளிப்படுவதற்காக தான் இப்படிப்பட்டதான நிந்தையான அனுபவங்கள். தேவனுடைய மகத்துவங்கள், தேவனுடைய மகிமைகள் நம் மூலமா வெளிப்பட போகிறது. ஆமென். அப்போ ஆண்டவர் சொல்றாரு, இயேசு கிறிஸ்து சொல்றாரு, இவன் செய்த பாவமும் அல்ல, அவன் பெற்றோர்கள் செய்த பாவமும் அல்ல, தேவனுடைய மகிமை வெளிப்படுவதற்காக. அவன் ஒரு வாலிபனா இருந்திருப்பான், வாலிப ஸ்டேஜ்ல தான் இருக்கிறான். அப்ப அவன் பிறந்ததிலிருந்தே குருடனா இருந்திருக்கிறானே, அவன் எவ்வளவு கஷ்டப்பட்டு இருப்பான். பார்வை இல்லாதவனா, தினமும் அவன் வாழ்க்கை எப்படிப்பட்ட வாழ்க்கை தான்? இருளான வாழ்க்கை. தினமும் சூரியன் வந்தா கூட அவன் வாழ்க்கை எப்படிப்பட்ட வாழ்க்கை தான்? இருளான வாழ்க்கை. தினந்தோறும் இருள தான் வாழ்ந்து கொண்டு இருக்கான். வெளிச்சத்தை அவனால் பார்க்க முடியல, உலகத்தை பார்க்க முடியல, அவனா எங்கேயும் போக முடியல. யாராவது உதவி தேவை. இவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பான், இவ்வளோ வேதனைப்பட்டிருப்பான். அந்த கஷ்டத்துக்கெல்லாம் ஆண்டவர் ஒரு பதில வச்சிருக்காரு. தேவனுடைய மகிமை, தேவனுடைய மகத்துவங்கள், தேவனுடைய வல்லமைகள் அவன் மூலமா வெளிப்பட போகிறது. ஆமென். அப்போ உங்க வாழ்க்கையிலும் நம்முடைய வாழ்க்கையிலும் ஆண்டுடைய மகத்துவங்கள், வல்லமைகள் வெளிப்பட போகிறது. விசுவாசிக்கிறீங்களா?
ஏன் எனக்கு இப்படிப்பட்ட நெருக்கம், இப்படிப்பட்ட கஷ்டம், இப்படிப்பட்ட வேதனை, துன்பம், ஏன் இப்படிப்பட்டதான வாழ்க்கை சூழ்நிலை, அநேக கேள்வியோடு கூட நீங்க இருக்கலாம். ஆண்டவர் உடைய மகிமைகள், மகத்துவங்கள் உங்க வாழ்க்கையில வெளிப்பட போகிறது. ஆண்டவருடைய செயல்பாடுகள் உங்க வாழ்க்கையில வெளிப்பட போகிறது. அதற்காக தான் இப்படிப்பட்ட நெருக்கம். நான் ஆலயத்து வரனே, சபைக்கு வரனே, ஆண்டவரை ஆராதிக்கிறேனே, கர்த்தரை தொழுது கொள்ளுகிறேனே, நீங்க சொல்லலாம். எனக்கே இப்படிப்பட்ட நெருக்கம், எனக்கே இப்படிப்பட்ட துன்பம். ஆமென். ஆண்டவர் சொல்றாரு, என்னுடைய மகிமை உன் மேல வெளிப்பட போகிறது. ஆமென். நான் உன்னில் மகிமைப்படுவேன். ஆமென். ஆண்டவர் நம்ம மேல தம்முடைய மகிமையை வெளிப்படுத்த போறாரு. ஆண்டவர் தம்முடைய ஒளியை நம்ம மேல பிரகாசிக்க பண்ண போறாரு. அவனோட வாழ்க்கை இருளா இருந்தது, இப்போ வெளிச்சமா மாற போகிறது. ஆமென். இதுவரைக்கும் உங்க வாழ்க்கையில இருள நீங்க சந்தித்து, இந்த இருள் எப்போ போவோம் எதிர்பார்த்து கொண்டே இருந்திருக்கலாம். ஆண்டவர் அந்த இருள் எல்லாம் வெளிச்சமா மாற்றுகிற ஒரு நேரத்துல கொண்டு வந்துட்டார். ஆமென். வாசிக்கலாம். எப்போ அந்த இருள் மாறும், எப்போ அந்த வாழ்க்கையில் இருக்க நிந்தை, அவமானங்கள், இல்லாமைகள், நஷ்டங்கள், தோல்விகள் மாறும் அப்படின்னா 4ஆம் வசனத்தை வாசிக்கலாம். பகற்காலம் இருக்க மட்டும் நான் என்னை அனுப்பினவருடைய கிரியைகளை செய்ய வேண்டும். அல்லேலூயா. பகற்காலம் இருக்க மட்டும் நான் என்னை அனுப்பினவருடைய கிரியை செய்ய வேண்டும். பகற்காலம் எதை குறிக்கிறது? வெளிச்சம். ஒருவரும் கிரியை செய்யக்கூடாத ராக்காலம் வருகிறது. ஒருவரும் கிரியை செய்யக்கூடாத ராக்காலம் வருகிறது. அப்போ பகற்காலம், பகல் அது எதை குறிக்கிறது? வெளிச்சம். வெளிச்சத்தை குறிக்கிறது. பகற்காலம் இருக்கிற வரைக்கும் நான் கிரியை செய்யணும். அப்போ கிரியை எப்போ செய்ய முடியும்னா பகற்காலம், வெளிச்சம். ஆமென். வெளிச்சம் இருந்தாதான் அங்க ஆண்டவர் கிரியை செய்வார். வெளிச்சம் இருந்தாதான் ஆண்டவர் கிரியை செய்வார். எப்படிப்பட்ட வெளிச்சம்? ஆண்டவருடைய வார்த்தை வெளிச்சமா இருக்கிறது. ஆமென். அடுத்த வருஷம் சொல்லுகிறது, நான் உலகத்தில் இருக்கையில் உலகத்திற்கு ஒளியா இருக்கிறேன். உலகத்தில் இருக்கிறவனுக்கு நான் உலகத்துக்கு எப்படி இருக்கிறேன்? ஒளியா இருக்கிறேன். அவர் தான் யோவான் 1ஆம் அதிகாரத்தை 1ஆம் வசனத்தை வாசிக்கிறோம். அவர் வார்த்தை. ஆமென். இந்த வார்த்தையாகிய தேவன் அவர் பூமியில இருக்கும்போது உலகத்துல என்ன இருக்கு? வெளிச்சம் இருக்கிறது. 5ஆம் வசனம் சொன்னது, அந்த ஒளி இருளிலே பிரகாசிக்கிறது. ஆமென். அந்த ஒளி இருளிலே என்ன பண்ணுது? பிரகாசிக்கிறது. அப்போ அந்த ஒளி எதை குறிக்கிறது? வார்த்தையை குறிக்கிறது. இன்னும் தெளிவா நம்ம வாசிக்கணும்னா சங்கீதம் 119ஆம் சங்கீதத்துல 105ஆம் வசனம் சொல்லுது, அவருடைய வசனங்கள் கால்களுக்கு தீபமும் பாதைக்கு வெளிச்சமா இருக்கிறது. வசனம், ஆண்டோட வார்த்தை. ஆண்டோட வார்த்தை எப்படி இருக்கிறது? வெளிச்சமா இருக்கிறது, தீபமா இருக்கிறது. அப்போ வெளிச்சம் இருக்கும்போது தான் ஆண்டு கிரியை செய்ய முடியும். நம்ம வாழ்க்கை சூழ்நிலையை பார்த்து ஜனங்கள் நம்மளை நிந்திக்கலாம், நம்மளை அவமானப்படுத்தலாம். இப்படி இருக்கிறாங்களே சொல்லி இவங்க நம்முடைய வாழ்க்கையை பார்த்து மற்றவர்கள் நம்மளை நிந்தையா பேசலாம். ஆனா நிந்தையா பேசுகிற அந்த வாழ்க்கையில ஆண்டவருடைய செயல்பாடுகள், ஆண்டவருடைய மகிமைகள், ஆண்டவருடைய கிரியைகள் வெளிப்பட வேண்டும் என்றால் வெளிச்சம் இருக்கணும். எப்படிப்பட்ட வெளிச்சம்? வார்த்தை என்கிற வெளிச்சம் இருக்கணும். ஆமென். அல்ல சொல்றாரு, பகற்காலம் இருக்க மட்டும் நான் என்ன பண்ணுவேன்? நான் அனுப்பினருடைய கிரியை செய்வேன், என்னுடைய வேலையை செய்வேன், என்னுடைய செயல்பாடுகள் வெளிப்படும். பகற்காலம். அப்ப வெளிச்சம், வார்த்தை இருந்தா அதாங்க ஆண்டோடைய செயல்பாடுகள் விளங்கும். ஆண்டோடைய செயல்பாடுகள் அப்ப வார்த்தை நம்முடைய இருதயத்துல இருக்கணும். ஆமென். வார்த்தை நம்ம இருதயத்துல இருக்கும். ஆமென். இப்ப வார்த்தையை நம்ம கேட்கிறவர்கள் நம்ம காதுகளில் இந்த காதுல கேட்டு அந்த காதல் நம்ம விட்டுடக்கூடாது. வார்த்தை நம்ம இருதயத்துக்குள்ள போனாதான் அது நம்ம வாழ்க்கைக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். வார்த்தை நம்ம இருதயத்துக்குள்ள இருந்தாதான் ஆண்டவருடைய செயல்பாடுகள் உண்டாகும். வார்த்தை நம்ம இருதயத்துக்குள்ள இருந்தாதான் ஆண்டவர் அங்க கிரியை செய்ய முடியும். வார்த்தை இல்லாம அங்க கிரியை செய்ய முடியாது. ஆமென். ஆண்டவருடைய வார்த்தை இல்லாம ஒண்ணுமே பண்ண முடியாது. 3ஆம் வசனம்,
சகலமும் அவர் மூலமா உண்டாயிற்று, உண்டானது ஒன்றும் அவராலே அல்லாமல் உண்டாகவில்லை. அந்த வார்த்தை நமக்குள்ள இருந்தாதான் நம்ம வாழ்க்கையில் ஆண்டுடைய செயல்பாடுகள் விளங்கும். வெறுமனே நம்ம போயிட்டு ஜெபம் பண்ணோம்னா ஆண்டவர் நம்மளுடைய ஜெபத்தை கேட்கணும். வார்த்தை நமக்குள்ள இருந்தாதான் ஆண்டவர் நம்ம ஜெபத்தை கேட்பார். வசனம் வார்த்தை இல்லாத ஜெபம் அருவருப்பானது. அல்லேலூயா. வார்த்தை நம்ம வாழ்க்கையில இருக்கணும். ஆண்டோட வார்த்தை நம்ம வாழ்க்கையில இருக்கணும். வசனம் இல்லாம ஆண்டவர் செயல்படவே முடியாது. அதனாலதான் முன்னாடியே பிரமாணங்கள் எல்லாம் கொடுத்துடுறாரு ஆண்டவர். யோசிக்கிட்டு என்ன பண்றாரு, இப்படி செஞ்சாதான் நான் என்ன பண்ணுவேன், உங்களை எப்படி ஆஸ்வதிப்பேன், இந்த பிரகாரம் அவங்க நடந்தாங்கன்னா நான் அப்படி அவங்களை ஆஸ்வதிப்பேன். ஆமென். அப்போ நம்முடைய வாழ்க்கையில ஆண்டோட செயல்பாடுகள் விளங்கணும்னா ஆண்டோட வார்த்தை நம்ம வாழ்க்கையில இருக்கணும். அல்லேலூயா. ஒளியாகிய தேவன், ஆமென், வெளிச்சமாகிய தேவன் அவர் நமக்குள்ள இருக்கணும். அப்பதான் அவங்க செயல்பட முடியும். ஆண்டவர் நமக்குள்ள வந்துடணும், நம்ம இருதயத்துக்குள்ள வந்துடணும். நல்ல பொக்கிஷசாலியாக இருதயத்துக்குள்ள ஆண்டோட வார்த்தை விதைக்கப்படணும். அந்த வார்த்தை இல்லைன்னா நம்ம இந்த காதுல வாங்கி அந்த காதுல விட்டோம்னா ஆண்டோட செயல்பாடு நம்ம வீட்டில, குடும்பத்துல, வாழ்க்கையில, ஊழியத்துல வெளிப்படாது. ஆமென். ஆராதனை ஒன்னா பங்கு பெறலாம், பெரிய பெரிய ஊழியக்காரர்கிட்ட கூட ஜெபம் பண்ணிக்கலாம். ஆண்டோட வசனம் நமக்குள்ள இருக்கணும், ஆண்டோட வார்த்தை நமக்குள்ள இருக்கணும். வார்த்தை இருந்தாதான் அங்க கிரியை நடக்கும். ஆண்டோட வார்த்தை இல்லாம ஆண்டோட செயல்பாடுகள் இருக்கவே இருக்காது. அல்லேலூயா. இதுதான் ரூட்டே. அதை விட்டுட்டு நம்ம போயிட்டு அந்த இடத்துக்கு போய் ஜெபம் பண்ணா அங்க நடக்குமா? புண்ணியஸ்தலம் சொல்றாங்களா, அங்க போய் ஜெபம் பண்ணா நடக்குமா? இல்லை பெரிய பெரிய தீர்க்கதரிசி சொல்றாங்களா, அங்க கிட்ட போயிட்டு நம்ம தலை கொடுத்து ஜெபம் பண்ணா நடக்குமா? நடக்காது. அதெல்லாம் நமக்குள்ள ஆண்டோட வார்த்தை இருக்கும். அது இல்லாம நம்மளால என்ன பண்ண முடியாது, ஆண்டோடைய செயல்பாடுகளை வாழ்க்கையில பெற்றுக்கொள்ள முடியும். நிறைய பேருடைய வாழ்க்கை வசனத்தையே வாசிக்க மாட்டாங்க, வேதத்தையே வாசிக்க மாட்டாங்க. அப்ப எப்படி ஆண்டவர் கிரியை செய்வாரு? வார்த்தை நமக்குள்ள இல்லாம ஆண்டவர் எப்படி செயல்பட முடியும்? இங்க என்னால் என்று உங்களால ஒன்றும் செய்ய முடியாது என்று வேதம் சொல்லுகிறது. ஆண்டவர் சொல்ற ஆண்டோட வார்த்தை ரொம்ப ரொம்ப முக்கியம். அது இருந்தாதான் நம்மளால என்ன பண்ண முடியும், ஆண்டுடைய செயல்பாடுகளை நம்மளால் பெற்றுக்கொள்ள முடியும். ஒரு வாரம் நம்ம பார்த்தோம்ல, ஈசாக்கு சாயங்கால வேலையில தியானம் பண்ண போகணும். இப்போ வார்த்தையை நம்ம என்ன பண்ணணும், தியானம் பண்ணணும். வேதத்தை வாசித்து தியானம் பண்ணணும், வேதத்தை வாசிக்கணும். நேரம் இல்லை, டைம், வேத வசனத்துக்கு நேரம், டைம், வார்த்தையை வாசிக்கிறதுக்கு நேரம் இல்லை அப்படின்னா நம்மளால நிச்சயமா ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளவே முடியாது. அல்லேலூயா. நம்மளால நிச்சயமா ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளவே முடியாது. வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்கலன்னா நம்மளால என்ன பண்ண முடியாது, ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளவே முடியாது. வார்த்தை ரொம்ப முக்கியம். ஏன்னா வார்த்தை தான் தேவன், தேவன் தான் வார்த்தை. இதை நம்ம ஆனர் பண்ணோம்னா, இதை நம்ம கனப்படுத்தணும்னா இது நம்மளை கனப்படுத்தும். வசனத்தை நம்ம கனப்படுத்தும் போது வசனம் நம்ம வார்த்தை என்ன பண்ண நம்மளை கனப்படுத்தும். ஆனா நம்ம அதை கனப்படுத்தாததுனால எத்தனை இடத்துல நம்ம கனவிடப்படுகிறோம். ஏன் நம்ம கனவிடப்படுகிறோம்? வசனத்தை நம்ம கனப்படுத்தாததுனால தான் கனவிடப்படுகிறோம். வசனத்தை நம்ம எப்பவுமே என்ன பண்ணோம், கனப்படுத்தும். அந்த வார்த்தை இருந்தாதான் ஆண்டு கிரியைகள் வெளிப்படும். ஆமென். அடுத்ததாக 6ஆம் வசனத்தை வாசி. இவைகளை சொல்லி அவர் தரையிலே துப்பி உமிழ்நீரினால் சேர் உண்டாக்கி அந்த சேற்றை குருடனுடைய கண்களின் மேல் பூசி. அல்லேலூயா. இப்போ என்ன பண்றாரு, அந்த குருடனுக்கு பார்வை கொடுக்கணும். ஆண்டுடைய செயல்பாடுகள் அவன் வாழ்க்கையில வெளிப்பட போகிறது, ஆண்டுடைய மகிமைக்கு வெளிப்பட போகிறது. இப்போ அங்க டிஃப்ரெண்டா என்ன பண்றாரு, ஒரு சுகத்தை கொடுக்கிறார். எல்லா இடத்துலயும் ஒரே மாதிரியான அற்புதம் ஆண்டு செய்யும். ஆமென். உங்க வாழ்க்கையிலையும் அதே மாதிரிதான் வித்தியாசமான முறையில ஆண்டுடைய செயல்பாடுகள் வெளிப்பட போகிறது. ஆமென். டிஃப்ரெண்டான முறையில ஆண்டுடைய கிரியைகள் வெளிப்பட போகிறது. ஆமென். பாருங்க என்ன பண்றாரு, உமிழ் நீரினாலே சேற்று உண்டாக்கி கீழே துப்பி அந்த எச்சையினால் ஏற்பட்ட அந்த சேர் என்ன பண்றாரு, எடுத்து கண்களில பூசி, நீ போ சீலோவாம் குளத்திலே கழுவு என்றார். சீலோவாம் என்பதற்கு அனுப்பப்பட்டவன் என்று அர்த்தமாம். அப்படியே அவன் போய் கழுவி பார்வை அடைந்தவனா திரும்பி வந்தான்.
எல்லாம் கவனிங்க. ரெண்டாவது, அவனுடைய வாழ்க்கையில ஆண்டோடைய செயல்பாடுகள் வெளிப்படுவதற்கு காரணம், அவன் என்ன பண்றான்? ஆண்டு சொல்ற சிலவாம் குளத்துல போய் என்ன பண்ணு? கழுவு. சிலவாம் என்பதற்கு அனுப்பப்பட்டவர். சிலவாம் என்பதற்கு அனுப்பப்பட்ட. இந்த சிலவாம் என்பது எங்க இருக்குன்னா எருசலேம்ல இருக்கு. உயர்வான இடத்துல இருந்து அப்படியே கீழே இருக்கிற அந்த கால்வாய் வழியாக அப்படியே கீழ் பகுதிக்கு என்ன பண்ணுது? இறங்கி வருகிற ஒரு தண்ணீர். அல்லேலூயா, ஆமென். இறங்கி வருகிற தண்ணீர். நீங்க பாத்தீங்கன்னா அது எங்க இருக்குன்னா ராஜாவுடைய தோட்டத்தில் இருக்கு. இன்னொரு இடத்துல நீங்க வாசிச்சீங்கன்னா சிலவாம் குளம் எங்க இருக்குன்னா ராஜாவுடைய தோட்டத்துல இருக்கு. அது எங்க இருக்குன்னா நெகேமியா புஸ்தகம் 2ஆம் அதிகாரத்துல 14ஆம் வசனத்தை வாசிக்கும் போது ராஜாவின் குளம் அப்படி சொல்லப்பட்டிருக்கும். நெகேமியா புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசிக்கும் போது ராஜாவின் சிங்கார தோட்டத்தின் நடுவில் இருக்கிற சீலோவின் குளம் அப்படி சொல்லப்பட்டிருக்கு. அதே போல 2 ராஜாக்கள் 22ஆம் அதிகாரத்துல நீங்க வாசித்தீங்கன்னா 2 ராஜாக்கள் 25ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் ராஜாவின் தோட்டம். அப்போ அந்த ராஜாவின் தோட்டத்துல இந்த சீலவாம் குளம் இருக்கிறது. ஆமென். இப்ப இந்த சீலவாம் தண்ணீர் எங்கிருந்து வருகிறதுன்னா இஸ்ரேல்ல மேல் இருக்கிற மேலான பகுதியில இருந்து அப்படியே கீழ்ப்பகுதிக்கு அந்த கால்வாய் வழியாக இறங்கி வருகிறது. அல்லேலூயா. சீலவாம் என்பதற்கு அனுப்பப்பட்டவன் என்று அர்த்தம். சீலவாம் என்பதற்கு அனுப்பப்பட்டவன் என்று அர்த்தம். யோவான் 14ஆம் அதிகாரத்துல 26ஆம் வசனம் சொல்லுகிறது. யோவான் 14:26 இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. நாமத்தினாலே பிதா அனுப்ப போகிற பரிசுத்த ஆவியாகிய தேற்றவாளனே எல்லாவற்றையும் உங்களுக்கு போதித்து நான் உங்களுக்கு சொன்ன எல்லாவற்றையும் உங்களுக்கு நினைப்பூட்டுவார். என் நாமத்தினாலே பிதா அனுப்ப போகிற பரிசுத்த ஆவி. சிலவாம் என்பதற்கு அனுப்பப்பட்டவர். ஆமே. இங்கே நமக்காக பரிசுத்த ஆவியானவர் அனுப்பப்பட்டிருக்கிறார். அல்லேலூயா. எங்கிருந்து அனுப்பப்பட்டிருக்கிறாரு? உன்னதத்திலிருந்து அனுப்பப்பட்டிருக்கிறார். ஆமே. அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரத்தை நம்ம வாசிக்கும் போது நீங்க எருசலேமை விட்டு எங்கே போகாம இங்கே என்ன பண்ணுங்க? தரித்திருங்க. 8ஆம் வசனம் சொல்லுது பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து. அல்லேலூயா. அப்ப பரிசுத்த ஆவியானவர் உன்னதத்திலிருந்து மேலிருந்து அவர் கீழே பூமியில அவர் என்ன பண்ணிருக்காரு? இறங்கி வந்துட்டார். இறங்கி வந்துட்டார். இப்ப இந்த சீலவாம் தண்ணீர் எங்க இருக்கிறது? எருசலேம் மேலான பகுதியிலிருந்து கீழ்ப்பகுதிக்கு இறங்கி வருகிறது. ஆமென். அப்ப இந்த சீலவாம் குளம் என்பது சீலவாம் என்பதற்கு அனுப்பப்பட்டவன். ஆமென். அப்போ பரிசுத்த ஆவியானவர் நமக்காக அனுப்பப்பட்டிருக்கார். இந்த தண்ணீர்ல போயிட்டு அவன் கழுவின மாத்திரத்துல அவன் பார்வை வந்தது. அல்லேலூயா. அவன் தண்ணீர்ல போயிட்டு அவன் தன் முகத்தை கழுவின மாத்திரத்துல அவன் பார்வை அடைந்தான். அவன் தண்ணீர்ல போயிட்டு தன் முகத்தை கழுவ மாத்திரத்திலே ஆண்டோடைய செயல்பாடுகள் வெளிப்பட்டது. ஆமே. எப்போது அவனுக்கு பார்வை வந்தது? அவன் முகத்தை போயிட்டு என்ன பண்றான்? கழுவுறான். எங்கே? சிலவாம்ல போய் கழுவுறான். ஆமே. அப்ப பரிசுத்த ஆவியானவரால நம்ம நிரப்பப்படும் போது ஆண்டோடைய செயல்பாடுகள் நம்முடைய வாழ்க்கையில வெளிப்படும். பரிசுத்த ஆவியானவரால நாம் நிரப்பப்படும் போது ஆண்டோடைய மகத்துவங்கள் நம்ம வாழ்க்கையில வெளிப்படும். ஆமென். பரிசுத்த ஆவியானவரை நம்ம பெற்றுக்கொள்ளும். பரிசுத்த ஆவியானவரை நம்ம என்ன பண்ணணும்? பெற்றுக்கொள்ளும். டிஜிஎஸ் தினகர் ஐயா பரிசுத்த ஆவியை பெற்றுவதற்கு 7 வருஷம் என்ன பண்ணாரு? காத்திருந்தார். 7 வருஷம். அப்போ பாருங்க, அப்போ அந்த தாகம் அவருக்குள்ள இருந்ததுனாலதான் உலகமே போற்றுகிற அளவுக்கு அவருடைய ஊழியம் இருந்தது. அவருடைய காலத்துல நடைபெற்ற அப்படிப்பட்டதான ஒரு எழுப்புதல் இப்ப இன்னும் இல்லையே. அநேக மனிதர்கள் தேற்றப்பட்டார், அநேகர் ரட்சிக்கப்பட்டார், தற்கொலை எண்ணங்கள் மாற்றப்பட்டது, அநேகருடைய தற்கொலை எண்ணங்கள் மாற்றப்பட்டது, அநேகருடைய குடும்பங்கள் ஆஸ்வதிக்கப்பட்டது, உடைக்கப்பட்ட உள்ளங்கள் கட்டப்பட்டது. அல்லேலூயா. அந்த பரிசுத்த ஆவியான வரும்போது ஆண்டுடைய செயல்பாடுகள் அங்க வெளிப்படுகிறது.
ஆமென். அப்ப பரிசுத்த ஆவியானவர் நமக்கு தேவை. அதில் நம்ம பார்த்தோம், ஆண்டுடைய வெளிச்சம் என்கிற வார்த்தை நம்ம வாழ்க்கையில் இருந்ததுன்னா ஆண்டுடைய செயல்பாடுகள் அங்கே காணப்படும். இரண்டாவது, ஆண்டவருடைய பிதா அனுப்பின பரிசுத்த ஆவியானவர் நம் மேல இறங்கும் போது, பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்படும் போது, பரிசுத்த ஆவியாலே நம்ம ஞானஸ்தானம் பெறும்போது அங்க ஆண்டுடைய செயல்பாடுகள் உண்டாகும். ஆமே. அந்த தண்ணீர்ல கழுவின மாத்திரத்துல அவன் கண் திறக்கப்பட்டது. ஆமே. 7ஆம் வசனம் சொல்லுது, நீ போய் சிலோவாம் குளத்தில் கழுவு என்றார். சிலோவாம் என்பதற்கு அனுப்பப்பட்டவன் என்று அர்த்தமாம். அப்படியே அவன் போய் கழுவி பார்வை அடைந்தவனா திரும்பி வந்தான். ஆனா இஸ்ரவேல் ஜனங்க என்ன பண்ணாங்கன்னா, ஏசாயா 8:6 நம்ம வாசிக்கிறோம், வாசிங்க. சிலோவாம் தண்ணீர் என்ன பண்ணாங்களா, மெதுவா ஓடுகிற, வாசிங்க, அதை அசட்டை பண்ணி என்ன பண்றாங்க, அசட்டை பண்றாங்க. பரிசுத்த ஆவியே இன்னைக்கு நிறைய பேர் என்ன பண்றாங்க, பெற்றுக்கொள்ளாம அசட்டை பண்றாங்க, அசட்டை பண்றாங்க. பரிசுத்த ஆவி என்ன பண்றாங்க, அசட்டை பண்றாங்க. இந்த ஜனங்கள் மெதுவாய் ஓடுகிற சிலோவாவின் தண்ணீர்களை அசட்டை பண்ணி ரெட்சீனையும் ரெமலியாவின் குமாரனையும் சார்ந்து சந்தோஷிக்கிறார். அப்படின்னாலே பாருங்க, இதோ ஆண்டவர் வல்லமை உள்ள திரளான ஆற்று நீரை போன்ற அசிரியாவின் ராஜாவையும் அவனுடைய சகல ஆடம்பரத்தையும் அவர்கள் மேல் புரள பண்ணுவார். இவங்க மெதுவா ஓடுற சிலோவாம் தண்ணீரை அசட்டை பண்றதுனால எதிரிகள் அவர்கள் மேல் எப்படி வருவாங்க, வல்லமை உள்ள திரளான ஆற்று நீரை போன்று ஆடம்பரத்தை, அவனுடைய சகல ஆடம்பரத்தையும் அவர்கள் மேல் என்ன பண்ணுவார், ஆண்டவர் புரள பண்ணுவார். அது அவர்களுடைய ஓடைகள் எல்லாவற்றின் மேலும் போய் அவர்களுடைய எல்லா கரைகள் மேலும் புரண்டு. அப்ப எதிரிகள் அவங்க மேல புரளுவாங்க, எதிரிகள் அவங்களை அழிப்பாங்க. அல்லேலூயா. நம்ம வாழ்க்கையில கூட பரிசுத்த ஆவியை நம்ம அசட்டை பண்ணக்கூடாது. பரிசுத்த ஆவியானவரை நம்ம அசட்டை பண்ணக்கூடாது. எதுவா ஓடுகிற சிலோவாவின் தண்ணீரை அவர் என்ன பண்ணாங்க, அசட்டை பண்ணாங்க. அன்றைக்கு அந்த குருட போயிட்டு அந்த சிலோவா குளத்துல போயிட்டு கழுவாவிட்டால் பார்வை கிடைச்சிருக்குமா, ஆண்டுடைய செயல்பாடுகள் விளங்கி இருக்குமா, ஆண்டுடைய கிரியைகள் அங்க வெளிப்பட்டு இருக்குமா? இன்றைக்கு நாம அப்படிதான் அசட்டை பண்ணி கொண்டிருக்கிறோம். நிறைய காரியங்களிலே, அநேக விஷயங்களிலே ஆண்டுடைய செயல்பாடுகள், ஆண்டுடைய கிரியைகள் வெளிப்படாததுக்கு காரணம் நம்முடைய கீழ்ப்படியாமை, அசட்டை பண்ணுகிற காரியங்கள், அசட்டை பண்ணுகிற காரியங்கள். நம்ம பரிசுத்த ஆவியானவரை நம்ம அவித்து போடுகிறோம். பரிசுத்த ஆவியானவரை நம்ம என்ன பண்றோம், அவித்து போடுறோம், அசட்டை பண்ணி கொண்டிருக்கோம். ஆவியானவருக்கு நம்ம வாழ்க்கை ஒப்பு கொடுக்கிறது இல்லை. ஆவியானவர் சொல்லுகிற காரியத்துக்கு நம்ம கீழ்ப்படுகிறது இல்லை. ஆவியானவர் சொல்லுகிற காரியத்துக்கு நம்ம என்ன பண்றது இல்லை, கீழ்ப்படுறது. ஆவியானவர் நம்ம கூட பேசுவார். நம்ம எப்படி ஆவியானவருடைய சத்தத்தை கேட்க முடியும்? நம்ம தானே மாம்சத்தை உயர்த்தி வச்சிருக்கிறோமே. மாம்சக்கிரியை மேலோங்கி இருக்கும்போது அங்க ஆவிக்கிரியா இருக்கும், டவுனா தான் இருக்கும். ஆண்டுடைய சத்தத்தை, ஆண்டுடைய விருப்பத்தை, ஆண்டுடைய திட்டங்களை நம்மளால் புரிந்து கொள்ளவே முடியாது. ஆவின் சிந்தை எப்பவுமே நமக்கு இருக்கும். ஆவின் சிந்தை, மாம்ச சிந்தை மரணம், ஆனா ஆவின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமா இருக்கு. நம்ம எப்பவுமே உலகத்தையே சிந்தித்து கொண்டிருந்தோம்னா நம்ம எப்படி ஆவின் சிந்தை உள்ளவர்களா இருக்க முடியும்? உலகத்தையே நம்ம யோசிக்கணும். அடுத்து என்ன பண்ணலாம், அடுத்து நம்ம என்ன பண்ணலாம், நாளைக்கு என்ன பண்ணணும், நாளைக்கு இந்த தேவை இருக்கு, நாளைக்கு இருக்கு, அடுத்த மாசத்துக்கு இந்த தேவை இருக்கு, அதுக்கு என்ன பண்ணலாம், அதையே நம்ம யோசித்து இருக்கணும். வேதம் சொல்லுகிறது மத்தேயு 6ஆம் அதிகாரத்தில், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவன் நீதியும் தேடு, பின்பு இவைகள் எல்லாம் நமக்கு கூட. இதுதான் ஆவின் சிந்தை. நம்ம முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடும் போது மற்ற எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா நம்ம தேடி வந்துடும். ஆனா நம்ம என்ன பண்றோம், அசட்டை பண்ணி கொண்டு இருக்கும். தேவ ராஜ்யத்தை நம்ம என்ன பண்றோம், அசட்டை பண்ணி கொண்டு இருக்கும். தேவ ராஜ்யத்தை நம்ம அசட்டை பண்ணோம்னா நம்ம வாழ்க்கையில தேவனுடைய கிரியைகள் வெளிப்படாது, தேவனுடைய செயல்பாடுகள் வெளிப்படாது. என்னதான் நம்ம ஆலயங்களுக்கு வந்தாலும், ஆராதனையில் பங்கு பெற்றாலும்,
தேவனுடைய செயல்பாடு நம்ம வாழ்க்கையில ஆவியானவரை நம்ம அசட்டை பண்ணணும். பரிசுத்த ஆவியானவரை நம்ம அசட்டை பண்ண கூடாது. ஒவ்வொரு நாளும் ஆவியில நம்ம பலன் அடையணும். ஒவ்வொரு நாளும் ஆவியில நம்ம களி கூறணும். ஒவ்வொரு நாளும் ஆவியில ஆண்டவர் பாடல் மூலமா ஆண்டவர் கனப்படுத்தும். ஒவ்வொரு நாளும் ஆவியில ஜெபம் பண்ணணும். ஆமென். ஆவியில ஜெபம் பண்ணணும், ஆவியில துதிக்கணும், ஆவியில தேவனை மகிமைப்படுத்தணும். ஆமென். ஆவியானவர் நம்ம அசட்டை பண்ணக்கூடாது. அசட்டை பண்ணாம இருந்தோம்னா அந்த குருடன் அசட்டை பண்ணாம கீழ்ப்படிந்து போயிட்டு கழுவணும். அந்த குளத்துல போயிட்டு தன் முகத்தை கழுவும் போது பார்வை ஆண்டுடைய செயல்பாடுகள் வெளிப்பட்டது, ஆண்டுடைய மகிமைகள் வெளிப்பட்டது. உங்க வாழ்க்கையிலும் ஆண்டுடைய செயல்பாடுகள், ஆண்டுடைய வேலைகள், ஆண்டுடைய கிரியைகள் வெளிப்படணும்னா பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ளுங்க. இன்னைக்கு இது வரைக்கும் நீங்க பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளணும்னா இன்றைக்கு போயிட்டு பெற்றுக்கொள்ளுங்க, ஜெபம் பண்ணி பெற்றுக்கொள்ளுங்க. ஆமென். பரிசுத்த ஆவியானவரை என்ன பண்ணணும்? பெற்றுக்கொள்ளணும். ஆவியானவரால நடத்தப்படணும். ஆமென். பாருங்க, அடுத்து நம்ம வாசிக்கும் போது அதிகாரம் 8 வசனம். அப்பொழுது அயலகத்தாரும் மத்தவங்க ஆச்சரியமா பாக்குறாங்க, இவன் உட்கார்ந்து பிச்சை எடுத்தவன் தானே, இப்ப என்ன பண்றான், எப்படி இருக்கிறான் பாக்குறானே. எல்லாரும் அயலகத்தார் எல்லாரும் என்ன பண்றாங்க, அவனை எல்லாம் பார்த்து இருக்கவங்க ஆச்சரியப்படுறாங்க. இப்ப என்ன பண்றாங்க, இவன் குருடனா இருந்தானே, பிச்சை எடுத்து கொண்டிருந்தானே, ஆனா இப்ப எப்படி இருக்கிறான் பார்க்கறானே, பார்வை அடைந்திருக்கிறானே. இவங்க குடும்பம் இப்படி இருந்தது, இவங்க வாழ்க்கை இப்படி இருந்தது, இவங்க சூழ்நிலை இப்படி இருந்தது, ஆனா இப்ப ஆஸ்வாதமா இருக்கிறாங்க, எப்படா அது அப்படின்னு ஆச்சரியப்படுவோம். அல்லேலூயா. ஆண்டுடைய செயல்பாடுகள், ஆண்டுடைய கிரியைகள் நம்ம வாழ்க்கையில உண்டாகும் போது எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, நம்முடைய தாழ்ந்த வாழ்க்கையை பார்த்தவங்க இப்போ எப்படி பார்ப்பாங்க, உயர்ந்து இருக்கும் போது எப்படி மாறினாங்க. ஆமே, அப்படிதான் சொல்றாங்க, இவன் பிச்சை எடுத்து கொண்டிருந்தானே, இவன் குருடனா இருந்தானே, இவன் உட்கார்ந்து பிச்சை கேட்டுக் கொண்டிருந்தான் அல்லவா, ஆனா இப்ப எப்படி இருக்கிறான், பார்வை அடைந்தவனா இருக்கிறானே. எப்படி மாறினது? ஆண்டுடைய கிரியைகள், ஆண்டுடைய செயல்பாடுகள். அல்லேலூயா. 9வது சொல்லுது, சிலர் அவன்தான் என்றார்கள், வேறு சிலர் அவங்களுக்கே குழப்பமாயிடுச்சு, இவன் தானா, இவங்க வாழ்க்கை எப்படி மாறிச்சு, இவங்க தானா அது. அல்லேலூயா. அந்த வாழ்க்கை சூழ்நிலையே முன்னே இருந்த அடையாளமே இல்லாதபடிக்கு மாத்திடுவார். அல்லேலூயா. ஆச்சரியப்படுற அளவுக்கு மாத்திடுவார். எல்லாரும் ஆச்சரியப்படுறாங்க, அவங்களால நம்ப முடியல, நம்ப முடியாத காரியம். இவன் இப்பதானே பிச்சை எடுத்திருந்தா, உட்கார்ந்து கொண்டு பிச்சை எடுத்திருந்தா, இத்தனை வருஷமா பிச்சை எடுத்து கொண்டு இருந்தானே, இத்தனை வருஷமா இவன் வாழ்க்கை குருடா இருந்தது, இப்ப மாறிட்டானே, இவன் தானா இல்ல இவனை போல வேற ஒருத்தனா? அல்லேலூயா. எல்லாரும் ஆச்சரியப்படுறாங்க, நீங்க தானா, நீங்களும் எப்படி மாறிட்டீங்க, உங்க வாழ்க்கை எப்படி மாறிடுச்சு? ஆச்சரியப்படுற அளவுக்கு, பிரமிக்கிற அளவுக்கு. ஆமென். டோட்டலாவே ஆண்டவர் அப்படியே மாத்த போறார். அல்லேலூயா. எல்லாரும் ஆச்சரியப்பட்டாங்க. ஆச்சரியப்பட்டு இல்ல இவனா, இல்ல இவனை போல அவன் சாயல போல ஒருத்தனா அப்படின்னு யோசிக்கும் போது அவன் சொல்றான், அவனோ நான் தான் அவன் என்றான். அல்லேலூயா. சொல்றான், அவன் தான் நானு. குருடனா பாத்தீங்களே, பிச்சைக்காரனா பாத்தீங்களே, இப்ப அவன் தான் நானு. அல்லேலூயா. அவன் தான் நான். ஆமென். அவன் சாட்சி சொல்றான் பாருங்க. அல்லேலூயா. நான் தான் அது. என்ன எப்படி பாத்தீங்க, பிச்சைக்காரனா பாத்தீங்க, குருடனா பாத்தீங்கல்ல, இப்ப நான் பார்க்கிறேன், என் வாழ்க்கை மாறிடுச்சு. அல்லேலூயா. சில நேரங்களில் மக்கள் அப்படி வந்து கேட்பாங்க, இங்க இருந்தாங்க, அவங்க எங்க காணும், ஒரு குடிசை போட்டு இருந்தாங்களே, ஒரு சின்ன வீட்டுல இருந்தாங்களே, ஒரு ரோடு போட்ட வீட்டுல இருந்தாங்களே, அவங்க எங்க? அவங்கதான் நானு. அல்லேலூயா. ஆமென். நீங்களா அப்படின்னு ஆச்சரியமா பண்ணுவாங்க, கேட்பாங்க. அதுக்கு காரணம் என்னன்னா ஆண்டுடைய செயல்பாடு, ஆண்டுடைய கிரியைகள். அல்லேலூயா. எல்லாரும் ஆச்சரியப்பட்ட. அப்ப அவன் சொல்றான், நான் தான் அவன்.
10 வசனம் சொல்லுது, அப்பொழுது அவர்கள் அவனை நோக்கி உன் கண்கள் எப்படி திறக்கப்பட்டது? எப்படியே உன் கண்கள் திறக்கப்பட்டது? நீ பிறக்கும் போதே குருடனாவே பிறந்தியே. நம்ம பிறக்கும் போதே தரித்திரத்தில் பிறந்திருக்கலாம். இந்த பிறக்கும் போதே நம்ம குடும்ப ஏழ்மையில இருந்திருக்கலாம். அல்லேலூயா. மாறு எப்படி உங்க வாழ்க்கை மாறிடுச்சு என்று சொல்ற அளவுக்கு நம்ம வாழ்க்கை மாறணும். 11ஆம் வசனத்தை வாசிங்க. அவன் பிரதியுத்தரமாக, இயேசு எனப்பட்ட ஒருவர் சேறு உண்டாக்கி என் கண்கள் மேல் பூசி, நீ போய் சிலவாம் குளத்திலே கழுவு என்றார். அப்படியே நான் போய் கழுவி பார்வையடைந்தேன். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப சொல்றான், இயேசு என்பவர் என்ன பண்ணாரு? எனக்கு சேறு உண்டாக்கி கண்ணில் பூசினாரு, சிலவாம் குளத்துல கழுவு சொன்னாரு. நம்ம கழுவுனேன், பார்வை அடைச்சிட்டேன். உடனே அவங்க என்ன பண்ணாங்க? சரி, பார்வை அடைச்சிட்டான்னு சொல்லிட்டு இயேசு கிட்ட போயிட்டு காட்டலான்னு கூட்டு போறாங்களா? இல்ல. எங்க கூட்டு போறாங்க? போயிட்டு அவங்க பரிசேயர்கிட்ட, ஆசாரியர்கிட்ட கூட்டு போறாங்க. இயேசு கிறிஸ்துக்கு வேற வேலையே இல்லை. ஓய்வு நாள்ல போயிட்டு என்ன பண்ணிட்டாரு? சுகமாக்கிட்டாரு. பிறக்கும் போதே குருடனா பிறந்திருக்கிறான். அவனுக்கு பார்வை கிடைச்சதுன்னா அதை குறித்து சந்தோஷப்படணுமா, சந்தோஷப்படக்கூடாதா? அல்லேலூயா. ஒருத்தன் தரித்திரத்திலையும் ஏழ்மையிலையும் கஷ்டத்திலையும் வேதனை இருக்கிறான். அவன் வாழ்க்கை தர உயருதுன்னா மற்றவங்க சுத்தி இருக்கிறவங்க என்ன பண்ணும்? சந்தோஷப்படும். ஆனா உலகம் என்ன பண்ணும்? எப்பறம் அவன் உழந்துட்டான், எப்பறம் அவன் ஆஸ்வதமா மாறிட்டான், பொறாமை, எரிச்சல், கோபம். அல்லேலூயா. இதான் உலகம். ஆமென். உலகம் நம்ம நல்லா இருக்கிறத பார்த்து வாழ்த்தாது, மாறாக எரிச்சலா இருக்கும், கோபமா இருக்கும், பொறாமைப்படும். அல்லேலூயா. இதான் உலகம். அப்போ இயேசு சுகமாக்கிட்டாரு. அப்போ அந்த பரிசையெல்லாம் வந்து கேட்கும்போது, எப்படி உனக்கு பார்வை கிடைச்சது அது கேட்கும்போது, இந்த மாதிரி என்ன பண்ணாரு? இயேசு கிறிஸ்து எனக்கு சுகத்தை கொடுத்தாரு அப்படின்னு சொல்லி விளக்க சொல்றான். அவர் கேட்கிற, எப்படி அவர் செய்தாரு அப்படின்லாம் கேட்கிறாங்க. திரும்ப அவர் சொல்றான், மறுபடியும் 17 மறுபடியும் அவர்கள் குருடனை நோக்கி உன் கண்களை திறந்தானே, அவனை குறித்து நீ என்ன சொல்லுகிறாய் என்றார். அப்ப அவன் என்ன சொல்றான்? அவர் ஒரு தீர்க்கதரிசி. ஏன்னா ஒரு தீர்க்கதரிசியால தான் இப்படிப்பட்ட காரியத்தை செய்ய முடியும். அப்ப அவன் விசுவாசிக்கிறான், நம்புறான் இயேசுவை. ஆனா அந்த பரிசேயர்களுக்கு நியாயப்பிரமாணம் தெரியும், மோசே கொடுத்த கட்டளைகள் தெரியும், வேதம் தெரியும். ஆனா அவர்களால இயேசுவை என்ன பண்ண முடியல? ஒரு தீர்க்கதரிசியை ஏற்றுக்கொள்ள முடியல. பிறவி குருடனையே இயேசு சுகமாக்கி இருக்கிறார்னா இது யாராலும் செய்ய முடியாது. இது யாராலும் செய்ய முடியாத ஒரு காரியம். ஆமென். உங்க வாழ்க்கையில கூட யாராலையும் செய்ய முடியாத காரியத்தை உங்க வாழ்க்கையில ஆண்டவர் செய்ய போறார். அல்லேலூயா. யாராலையும் முடியாத காரியத்தை உங்க வாழ்க்கையில செய்ய போறார். ஆமென். அப்போ இது யாராலையும் முடியாத காரியமாச்சு. அந்த குருடனுக்கே தெரியுது அவர் ஒரு தீர்க்கதரிசி. ஆமென். ஓ 18 சொல்ற, அவன் குருடனாய் இருந்து பார்வை அடைந்தது யூதர்கள் நம்பாமல் பார்வை அடைந்தவருடைய தாய் தகப்பன்மாரை இன்னும் அவங்க என்ன பண்ணல? விசுவாசிக்கல. சரி, இவன் போய் சொல்லுவான் அப்படின்ட்டு அவங்க அப்பா அம்மா கூப்பிட்டு கேட்கிறாங்க, இவன் உங்க பையன் தானா சொல்லுங்க. கேட்கும்போது, ஆமா இவன் என் பையன் தான், பிறக்கும் போதே இவன் குருடனா பிறந்தான், ஆனா இப்போ பார்வை அடைஞ்சிருக்கிறான் அப்படின்னு சொல்றாங்க. ஓ கேட்கிறாங்க, எப்படி அவன் பார்வை அடைந்தான் சொல்லுங்க அப்படின்னு கேட்கும்போது 20 தாய் தகப்பன்மார் பிரதியுத்தரமாக, இவன் என் குமாரன் தான் என்றும் குருடனாய் பிறந்தான் என்றும் எங்களுக்கு தெரியும். இப்பொழுது இவன் பார்வை அடைந்த வகை எங்களுக்கு தெரியாது. இவன் கண்களை திறந்தவன் இன்னான் என்பது எங்களுக்கு தெரியாது. இவன் வயது உள்ளவனாய் இருக்கிறான், இவனையே என்ன பண்ண கேளுங்க, இவன் உங்களுக்கு சொல்லுவான். அப்பா அம்மாவும் என்ன பண்றாங்க? பரிசேயர் பயந்து இயேசுதான் சுகமாக்கினா சொல்ல அவங்களால என்ன பண்ண முடியல? முடியல. அல்லேலூயா. சில நேரங்களில் ஆண்டவர் செய்த நன்மைகளை நம்மளால என்ன பண்ண முடியல? பகிரங்கமா அறிக்கை செய்ய முடியல. ஆண்டவர் தான் எனக்கு இந்த வேலையை கொடுத்தாரு, ஆண்டவர் தான் இந்த வீட்டை கொடுத்தாரு, ஆண்டவர் தான் என் பிள்ளைகளுக்கு திருமணத்தை செய்து வச்சாரு, ஆண்டவர் தான் இந்த குழந்தையை கொடுத்தாரு, ஆண்டவர் தான் என் மனைவி கொடுத்தாரு, ஆண்டவர் தான் இந்த நன்மையை கொடுத்தாரு, இந்த வாகனத்தை கொடுத்தாரு, இந்த பிசினஸை கொடுத்தாரு அப்படின்னு நம்மளால என்ன பண்ண முடியல? ஆண்டவர்கிட்ட நம்ம அப்படி நம்ம சொல்லும் போது ஆண்டவர் எவ்வளவு மகிமைப்படுவார்ல. ஆண்டவர் தான் எனக்கு இந்த வேலையை கொடுத்தாரு, ஆண்டவர் தான் இந்த பிசினஸ் கொடுத்தாரு, ஆண்டவர் தான் இந்த மனைவி கொடுத்தாரு, ஆண்டவர் தான் இந்த பிள்ளைகளை கொடுத்தாரு அப்படி சொல்லும் போது ஆண்டவர் மகிமைப்படுவார்.
ஆமே. இந்த பெற்றோர் பாருங்க சொல்லல, நீங்களும் என்ன பண்ணுங்க, அவங்ககிட்டயே என்ன பண்ணுங்க, கேளுங்க அப்படின்னு. அப்போ திரும்ப என்ன பண்றாங்க, அது நிமித்தம் இவன் வயதுள்ளவனாய் இருக்கிறான், இவனையே கேளுங்கள் என்று அவன் தாய் தகப்பன்மார் சொன்னார்கள். அதனால் அவர்கள் குருடனாய் இருந்த மனுஷனை இரண்டாவது திரும்ப என்ன பண்றான், கேட்கிறான். விடுற மாதிரி இல்லை, விசாரிக்கிறான், எப்படி உனக்கு பார்வை வந்தது. அப்ப சொல்றான், ஏற்கனவே முன்னே சொன்னனே. 21 வருஷம் சொல்லுது, அவன் பிரதியுத்தரமாக, முன்னமே உங்களுக்கு சொன்னனே, நீங்க கேளாம போனீர்கள், மறுபடியும் கேட்க வேண்டியது என்ன அப்படின்னு கேட்கிறேன். ஏற்கனவே சொல்லிட்டேனே, இயேசு என்னப்பட்ட ஒருத்தர் வந்தாரு, சேர் உண்டாக்கி என் கண்ணை பூசினாரு, சிலவன் கொடுத்த கழுவு சொன்னாரு, கழுவிட பார்வை அடைந்தாரு. ஏற்கனவே சொன்னேனே. நீங்க திரும்ப திரும்ப கேட்கறத பார்த்தா நீங்க என்ன அவருக்கு சீசராக விரும்புறீங்களா? அவங்க பாணியிலே என்ன பண்றாரு, அவங்கள கலாய்க்கிற மாதிரி. நீங்க என்ன திரும்ப திரும்ப கேட்கறீங்களே, நீங்க என்ன அவருக்கு சீசராக விரும்புறீங்களா அப்படி கேட்டு இவங்களுக்கு ரொம்ப கோபம் வந்துருச்சு. என்னடா இப்படிப்பட்ட ஒரு பதில் சொல்றான்ட்டு அவனை வயது 28 வருஷம் சொல்லுது. அப்பொழுது அவர்கள் அவனை வயது அவனை திட்டி என்ன பண்றாங்க, நீ அவனுடைய சீசன், நாங்கள் மோசைக்கு சீசனா இருக்கிறவங்க. உண்மையான மோசையின் சீசனா இருந்தா இயேசு யார் என்பதை அவங்க அறிஞ்சிருப்பாங்க. அல்லேலூயா. பொய்யா ஆண்டவர் பின்பற்றுறாங்க, பொய்யா என்ன பண்றாங்க, பிரமாணத்தை வாசிக்கிறாங்க, பொய்யா அதை தியானம் பண்றாங்க. நிறைய பேருடைய கையில வேதம் இருக்கிறது, ஆனா அது முழுமையா அவங்களால என்ன பண்ண முடியல, கற்றுக்கொள்ளவோ அதை வாசிக்கவோ முடியல. இந்த குருடனை காட்டிலும் இயேசு யார் தான் அதிகமா விசுவாசிக்கணும், இந்த பரிசேயரை தான் அதிகமா விசுவாசிக்கணும். ஆமென். ஆனா அவங்க விசுவாசிக்கல, குருடன் நல்லா விசுவாசிக்கணும். அவர் ஒரு தீர்க்கதரிசி அப்படி என்ன பண்றான், குருடன் விசுவாசிக்கணும். அப்ப பாருங்க, மோசேயுடனே தேவன் பேசினார் என்று அறிவோம், இவன் எங்கே இருந்து வந்தான் என்று அறியோம் என்றார்கள். அதற்கு அந்த மனுஷன், அவர் என் கண்களை திறந்திருந்தும் அவர் எங்கே இருந்து வந்தார் என்று நீங்கள் அறியாது இருக்கிறது ஆச்சரியமான காரியமா. என்ன நீங்க போயிட்டு அவர் எங்க இருந்து வந்தார்னு தெரியலன்னு சொல்றீங்களே. பிறவி குருடனா இருந்த என் கண்களை திறந்திருக்கும் போது அவர் எங்க இருந்து வந்திருக்கிறான்னு உங்களுக்கு தெரியாதா? இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான காரியத்தை யாரால் செய்ய முடியும்? கடவுளிடத்திலிருந்து வந்தவரால் தானே செய்ய முடியும். பாவியான ஒரு மனுஷனால அதை செய்ய முடியுமா? முடியாது. இதை கூட தெரியாம இருக்கிறீங்களே. நமக்கும் நம்ம சில நேரங்களில் நமக்கு எல்லாம் தெரியும்னு நம்ம என்ன பண்ணிடுறோம், எல்லாம் தெரியும் நம்ம என்ன பண்றோம், எல்லாம் தெரியும் நம்ம என்ன பண்றோம், செயல்பட்டு கொண்டு இருக்கிறோம். அதனால நமக்கு நிறைய இழப்பு தான். அல்லேலூயா. இந்த பரிசேயர்களுக்குன்னது எங்களுக்கு மோசேயின் நியாயப்பிரமாணம் தெரியும், எங்களுக்கு அந்த வேதம் தெரியும், பிரமாணம் தெரியும், கட்டளை தெரியும் சொல்றாங்க. ஆனா இயேசு எங்க வந்தாருன்னு அவர்களுக்கு இயேசு பற்றி தெரியாம இருக்கிறாங்க. இயேசு பற்றி தெரியாம இருக்கிறாங்க. இன்னைக்கு நிறைய பேர் ஆலயத்துக்கு போறாங்க, வராங்க, கிறிஸ்தவர்களா இருக்கிறாங்க, எல்லாமே செய்யறாங்க. ஆனா இயேசு எப்படிப்பட்டவன்னு தெரியாம இருக்காங்க. நிறைய பாருங்க, கிறிஸ்தவ குடும்பத்தில் நிறைய பிரச்சனைகள் இருக்கு, போராட்டம் இருக்கு, பிள்ளைகள் சரியில்லை, பிள்ளைகள் சூசைட் பண்ணிக்கிறாங்க. ஏன் காரணம்? இயேசு பத்தி தெரியாம இருக்கிறாங்க. இயேசு பத்தி தெரிஞ்சா அவங்க தவறான காரியத்துக்கு போக மாட்டாங்க. இயேசு பத்தி தெரிந்தா அவங்க தவறான காரியத்தில் ஈடுபட மாட்டாங்க. இன்றைக்கு அதுதான் நடக்குது. இந்த பரிசேயர்களுக்கு தீர்க்கதரிசன புஸ்தகம் தெரியும், மோசனுடைய ஆகமங்கள் தெரியும், எல்லாமே தெரிஞ்சும் இயேசு பத்தி தெரியாம இருக்கிறாங்க. கிறிஸ்தவன்ற பேர் நமக்கு வெளியில, ஆனா இயேசு பத்தி தெரியாம இருக்கும். அதான் ஒரு பரிதாபமான நிலம். அல்லேலூயா. நிறைய பேருடைய வாழ்க்கையில தான், முக்கியமா கிறிஸ்தவ குடும்பத்துல இயேசு பத்தி பாலிய பிள்ளைகள் தெரிந்து கொள்ளாம இருக்கிறாங்க, இயேசு பற்றி குடும்ப தலைவர்கள் தெரிந்து கொள்ளாம இருக்கிறாங்க, இயேசு பற்றி குடும்ப நபர்கள் தெரிந்து கொள்ளாம இருக்கிறாங்க. ஆமென். அதனால அவங்க வாழ்க்கையில் ஆண்டுடைய செயல்பாடுகள் இல்லை, ஆண்டுடைய வெளிப்பாடுகள் இல்லை, ஆண்டுடைய கிரியைகள் இல்லை. ஆமென். பாருங்க, அழகா அந்த குருடன் சொல்றான், இப்படிப்பட்ட ஒரு அற்புதத்தை யாராவது செய்ய முடியுமா? இதை குறித்து நான் ஆச்சரியப்படுறேன். இன்னைக்கு நிறைய பேருடைய கிறிஸ்துவ குடும்பத்துல நஷ்டம், தோல்வி, அவமானம், நிந்தை, தற்கொலை, இதுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஏன்? ஜீவன் கொடுத்த தேவன் அவரை வணங்குறாங்க, அவங்க வாழ்க்கையே இப்படிப்பட்ட காரியம் ஆச்சரியமா இருக்குல்ல. அப்போனா அவங்க இயேசு பத்தி இன்னும் தெரியாம இருக்கிறாங்க, இயேசு பத்தி இன்னும் அறியாம இருக்கிறாங்க. அல்லேலூயா. இயேசு பத்தி இன்னும் தெரியாம இருக்கிறாங்க. 32 வருஷம் சொல்லுது,
திறவி குருடனுடைய கண்களை ஒருவன் திறந்தான் என்று உலகம் உண்டானது முதல் கேள்விப்பட்டது இல்லையே. இதுவரைக்கும் இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை நடந்ததே இல்லை. அப்ப நடக்காத ஒரு காரியம் நடந்திருக்கு. நடக்காத ஒரு காரியத்தை ஒருத்தர் செய்திருக்கிறார்னா அவர் எங்கிருந்து வந்திருப்பாரு? தேவனிடத்துல தானே வந்திருப்பாரு. அவர் தேவனிடத்துல இருந்து வராது இருந்தால் ஒன்றும் செய்ய மாட்டாரே. 34 வசனம் சொல்லுது, அவர்கள் அவனுக்கு பிரயோஜனமாக முழுவதும் பாவத்தில் பிறந்த நீ எங்களுக்கு போதிக்கிறாயோ என்று சொல்லி அவனை புறம்பே தள்ளிவிட்டார்கள். அவங்களால தாங்க முடியல. முழுவதும் நாங்க பிரமாணத்தெல்லாம் வச்சு வாசிக்கிறோம், தீர்க்கதரிசன புஸ்தகத்தெல்லாம் வாசிக்கிறோம். நீ முழுவதும் பாவத்தில் பிறந்த நீ, உனக்கு இந்த ஆகமங்கள் தெரியாது, மோசனுடைய பிரமாணங்கள் தெரியாது, ஆனா நீ எங்களுக்கு போதிக்கிறியா? இயேசுவை பற்றி அறிந்து கொள்ளுகிறவர்களுடைய உபதேசம் கேட்கிறவங்களுக்கு அது பைத்தியமா தான் இருக்கு. ஆமென். அல்லேலூயா. அது எப்படி இருக்கும்? கேட்கிறவர்கள் சிலுவை பற்றிதான உபதேசம் கெட்டு போனவர்களுக்கு பைத்தியமா தோன்றும். அவங்க நல்ல ஸ்காலரா படிச்சவங்களா இருந்தா கூட சிலுவை பற்றிதான உபதேசம் எப்படி இருக்கு? அவங்களுக்கு பைத்தியமா தான் இருக்கும். ஆமென். கிரியைகள் வெளிப்படணும்னா நமக்கு இப்படிப்பட்ட ஒரு வெளிப்பாடு இருக்கும். ஆண்டவராக இயேசு குறித்து வெளிப்பாடு இருக்கும். அவர் யார், எப்படிப்பட்டவர், எங்கிருந்து வந்தார், ஆமென், அவரை குறித்துதான காரியங்கள் நமக்கு தெரிஞ்சிருக்கும். அப்போ இவன் என்ன பண்ணிட்டாங்க? புறமே தள்ளிட்டான். புறமே தள்ளிட்டான். பாருங்க, நம்மளை கூட இந்த உலகம் என்ன பண்ணும்? ஏற்றுக்கொள்ளுமா? இயேசுவே ஏற்றுக்கொள்ளல. நம்மளை எப்படி ஏற்றுக்கொள்ள உலகம்? நம்மளே என்ன பண்ணும்? தள்ளும். அதனால்தான் உலகத்தை நம்ம நம்பவே கூடாது. நம்ம உலகம் நம்மளை காப்பாற்றும், உலகம் நமக்கு நன்மை செய்யும், உலகம் நம்மளை நன்மை செய்கிறது போலதான் பேசுவான், நமக்கு உதவி செய்கிறது போலதான் பேசுவாங்க. ஆனா நம்ம என்ன பண்ணுவாங்க? கைவிட்டுருவாங்க. நமக்கு உதவி செய்ய மாட்டாங்க. அல்லேலூயா. அக்கறை உள்ளவர்களை போலதான் இந்த குருடன் கிட்ட அந்த பரிசையெல்லாம் என்ன பண்ணாங்க? பேசினாங்க. அல்லேலூயா. பாருங்க, அவனை தள்ளி விட்டான். புறமே என்ன பண்ணிட்டாங்க? தள்ளிவிட்டான். அடுத்த வசனம் அழகா சொல்லுது, இயேசு அவனை அவர்கள் புறம்பே தள்ளிவிட்டதை இயேசு கேள்விப்பட்டு, ஆமென், அவனை தள்ளிவிட்டதை இயேசு என்ன கேள்விப்பட்டு அவனை கண்டபோது, நீ தேவனுடைய குமாரன் எடுத்து விசுவாசமாய் இருக்கிறாயா என்றார். அல்லேலூயா. தள்ளிவிட்ட அவனை இயேசு பார்க்கிறார். ஆமென். உலக தள்ளி விடலாம், ஆனா இயேசு அப்பா நம்ம என்ன வந்து ஏற்றுக்கொள்வார். நம்மள அவர் தள்ள மாட்டார். தள்ளிவிட்ட நம்மள அவர் என்ன பண்ணுவாரு? ஏற்றுக்கொள்வார். நம்மை தூக்கி எறியப்பட்ட அவனை இயேசு கண்டு தம்மை இன்னும் வெளிப்படுத்துறார். பாருங்க, தேவனுடைய குமாரனுக்கு நீ விசுவாசமா இருக்கிறாயா அப்படி கேட்கும் போது அந்த குருடன் கேட்கிறான், அவர் யார் ஆண்டவரே அப்படி கேட்கும் போது, உன் கிட்ட பேசுகிற அவர் தான் நான். அல்லேலூயா. உடனே அவன் ஆண்டவரே விசுவாசிக்கிறேன் என்று சொல்லி அவர் என்ன பண்றான்? பணிந்து கொள்ளுகிறான். அப்போ நம் ஆண்டுடைய கிரியைகள் நம்ம வாழ்க்கையில நமக்கு வெளிப்படுவதற்கு நம்ம ஒப்பு கொடுக்கும் போது, ஆண்டோட வார்த்தைக்கு ஒப்பு கொடுக்கும் போது, பரிசுத்த ஆவியானுக்கு ஒப்பு கொடுக்கும் போது, ஆண்டு இன்னும் நம்மளை வெளிப்படுத்துவார். இன்னும் நமக்கு ஆண்டு கற்றுக் கொடுப்பார். இன்னும் தம்மை வெளிப்படுத்துவார். அல்லேலூயா. இப்படி வெளிப்படுத்தும் போது வாசிக்கலாம். 39 வசனம் சொல்லுது, அப்பொழுது இயேசு காணாதவர்கள் காணும்படியாகவும் காண்கிறவர்கள் குருடாய் இருக்கும்படியாகவும் நியாய தீர்ப்புக்கு நான் இந்த உலகத்தில் வந்தேன். அல்லேலூயா. காணாதவர்கள் பார்க்கும்படியாகவும் காண்கிறவர்கள் குருடா இருக்கும்படிக்கு நியாய தீர்ப்புக்கு நியாய தீர்ப்புக்கு நான் இந்த உலகத்தில் வந்தேன். அவருடனே இருந்த பரிசேயர் சிலர் இவைகளை கேட்டபோது, நாங்களும் குருடரோ என்றார்கள். இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் குருடா இருந்தால் உங்களுக்கு பாவம் இராது, நீங்கள் காண்கிறோம் என்று சொல்லுகிறபடினால் உங்கள் பாவம் நிலை நிற்கும். அல்லேலூயா. பரிசேயர் சொன்னாங்க, குருடரா அப்படின்னும் போது, நீங்க குருடர் என்று சொன்னா உங்ககிட்ட பாவம் இருக்காது. ஆனா நான் பாக்குறோம் அப்படின்னு சொன்னா, அப்ப பாக்குறவங்க என்ன பண்ண? இயேசுவை விசுவாசிக்கணும், நம்பணும். ஆனா நாங்க பாக்குறோம் சொல்லிட்டு இயேசு இன்னும் விசுவாசிக்காம இருந்தா அவங்க பாவத்துல தான் இருக்கிறாங்க. அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பேர் நம்ம பண்ற மிஸ்டேக் என்னன்னா, நமக்கு எல்லாம் தெரியும், எல்லாமே தெரியும் சொல்லி 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 நம்ம என்ன பண்றோம்?
இயேசுவை நம்பாம இருக்கிறோம், இயேசுவை விசுவாசிக்காம இருக்கிறோம். அதுதான் பெரிய பாவமா இருக்கு. எனக்கு இது தெரியும், அது தெரியும், எனக்கு இந்த திறமை இருக்கு, இந்த டேலண்ட் இருக்கு, இந்த காரியத்தை என்னால் செய்ய முடியும் அப்படி சொல்லி நம்ம எல்லாமே தெரிஞ்சது போல நம்ம என்ன பண்றோம், செய்கிறதுனால இயேசுவை நம்ம மறுதளிக்கிறோம். ஆமென். எப்பவுமே ஆண்டவர்கிட்ட போயிட்டு நம்ம கற்றுக்கொள்ள விரும்பும். ஆமென். ஆண்டவரே எனக்கு தெரியல, ஆண்டவரே கற்றுக் கொடுங்க ஆண்டவரே. அந்த குருடன்கிட்ட ஆண்டவர் சொல்றாரு, தேவனுடைய குமாரனிடத்தில் நீ விசுவாசமா இருக்கிறாயா கேட்கும்போது அவன சொல்றான், ஆண்டவரே நீர் யார், அவர் விசுவாசிப்பதற்கு அவர் யார் அப்படி கேட்கும்போது ஆண்டவர் என்ன பண்ற, கற்றுக் கொடுக்கிறார். உங்ககிட்ட பேசுற அவர் தான் நான். உடனே அவன் என்ன பண்றான், அவரை ஆராதிக்கிறான், அவரை பணிந்து கொண்டு அவரை தொழுது கொள்றான். அல்லேலூயா. நாம எப்பவுமே எல்லாம் எனக்கு தெரியும் அப்படின்னு நம்ம இருக்கவே கூடாது. எல்லாமே எனக்கு தெரியும் அப்படின்னு ஒரு மேதாவை போல இருந்தோம்னா என்ன ஆகும், அங்க நம்ம தோற்று போகணும். அங்க நமக்குள்ள ஒரு பாவம் இருக்கு. எப்பவுமே ஆண்டவரத்துல போகும்போது, ஆண்டவரே எனக்கு ஒண்ணுமே தெரியாது ஆண்டவரே, நீங்க கற்றுக் கொடுங்க ஆண்டவரே, உங்க வார்த்தை எனக்கு தாங்க ஆண்டவரே, உங்க வெளிச்சத்தை தாங்க ஆண்டவரே, வழியை எங்களுக்கு காட்டுங்க ஆண்டவரே, இந்த காரியத்துல எப்படி நான் செய்யணும்னு தெரியல ஆண்டவரே, இந்த விஷயத்தை எப்படி செய்யணும்னு தெரியல ஆண்டவரே, இதுல எனக்கு ஆலோசனை சொல்லுங்க ஆண்டவரே, இந்த காரியத்துல எனக்கு ஆலோசனை தாங்க ஆண்டவரே, இதை நடத்த எனக்கு பலன் தாங்க ஆண்டவரே, இதை செய்து முடிக்கத்தக்கதான திறமை தாங்க ஆண்டவரே. ஆண்டவரை கேட்கும், இந்த பிரச்சனைக்கு காரணம் என்னன்னு எனக்கு தெரியல ஆண்டவரே, இதை வெளிப்படுத்துங்க ஆண்டவரே, இந்த ஆசீர்வாதத்தை எப்படி பெற்றுக்கொள்ளணும்னு எனக்கு தெரியல ஆண்டவரே, எனக்கு கற்றுத்தாங்க ஆண்டவரே. கேட்கணும். அல்லேலூயா. உட்கார்ந்து ஆண்டவர் சமூகத்துல கேட்கணும். ஆமென். அப்படி கேட்கறதா இருந்தோம்னா நம்ம வாழ்க்கையில் ஆண்டுடைய செயல்கள் வெளிப்படும், ஆண்டுடைய செயல்பாடுகள் வெளிப்படும். ஆமென். ஜெபம் பண்ணுவோம். ஆமென். ஆண்டுடைய கிரியைகள், கடவுளுடைய செயல்பாடுகள், தேவனுடைய கிரியைகள் நம்ம வாழ்க்கையில் காணப்பட வேண்டும் என்றால் அதாவது ஆண்டுடைய வார்த்தை நமக்குள்ள இருக்கணும், பரிசுத்த ஆவியில நிரப்பப்பட்டிருக்கணும், விரும்பணும், நம்ம தாழ்த்தணும். ஆண்டவரே இன்னும் எனக்கு கற்றுத்தாங்க ஆண்டவரே, இன்னும் உங்க அறிந்து கொள்ள கிருபை தாங்க ஆண்டவரே. ஆமென். அப்படி நம்ம தாழ்த்தும் போது ஆண்டவர் நமக்கு உதவி செய்வார். ஜெபம் பண்ணுவோமா? பரலோக தந்தையே, குமாரன் இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எங்க வாழ்க்கையில் இருக்கிற இயலாமைகள், தரித்திரங்கள், ஆண்டவரே சாபமான காரியங்கள், ஆண்டவரே தரித்திரமான சூழ்நிலைகள், ஆண்டவரே தோல்வியான காரியங்கள், அவமானமான காரியங்கள், சாபமான காரியங்கள், வறுமை நிறைந்த சூழ்நிலை, இல்லாமை என்கிற சூழ்நிலை, இவைகளெல்லாம் பார்த்து ஜனங்கள் இது இவர்கள் செய்த பாவமோ இல்லை இவர்கள் பெற்றோர் செய்த பாவமோ என்று சொல்லும் போது ஆண்டவரே எங்களுக்கு ரொம்ப வேதனையா இருக்கிறது ஆண்டவரே. இன்றைக்கு நீங்க சொல்லியிருக்கீங்க, தேவனுடைய கிரியைகள் வெளிப்படவே இப்படி பிறந்திருக்கிறான் என்று சொன்ன வார்த்தை மூலமாக எங்களோடு கூட நீங்க பேசியிருக்கீங்க ஆண்டவரே. எங்க வாழ்க்கை சூழ்நிலைக்கு காரணம் நாங்க விசுவாசிக்கிறோம். என் மூலமா, எங்க மூலமா தேவனுடைய வல்லமைகள், தேவனுடைய மகத்துவங்கள், தேவனுடைய மகிமைகள், தேவனுடைய கிரியைகள், தேவனுடைய செயல்பாடுகள் விலக போகிறதே. அதற்காக தான் எங்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை, இப்படிப்பட்ட எங்கள் வாழ்க்கை. அதற்காக நன்றி ஆண்டவரே. எல்லாரும் ஆச்சரியப்பட்டு பேசுற அளவுக்கு என் வாழ்க்கை சூழ்நிலை மாறப்போகிறது. இப்படி இருந்தவங்களா இப்படி மாறி இருக்கிறாங்க, இப்படி சொல்ற அளவுக்கு எங்க வாழ்க்கை சூழ்நிலை மாறப்போகிறது. கர்த்தர் மாற்ற போகிறீர். பிரமிக்கத்தக்க காரியங்களை, ஆச்சரியப்படுகிற காரியங்களை நீ செய்வதற்காக நன்றி. நாங்கள் அதை கேட்டது போல வசனத்துல நிலைத்திருக்கவும், வசனத்தை ஆண்டவரை நாங்கள் வாசிக்கவும், இந்த வேத வசனங்களை தியானிக்க உதவி செய்யுங்க. ஆவில நிரப்பப்பட்டிருக்க உதவி செய்யுங்க. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகும். எல்லா துதிகளும் மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கும் நல்ல பிதாவே.